எல்லாருக்கும் வணக்கம். நான் சங்கீதா. வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம தாயார் குக்கிங் சேனலில் சீக்கிரமாக ரெடி பண்ணுற மாதிரி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முட்டை சாதம். அதை வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த சாதத்துக்கு ஒரு மசாலா வறுத்து அரைக்க போகிறோம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். ஜீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், பட்டை 1, கிராம்பு 3, ஒரு ஏலக்காய். இதை சேர்த்து அடுப்பை குறைவான தீயில் வச்சு 1 நிமிஷம் வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வறுபட்டுடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம். 1 கப் பாஸ்மதி அரிசியை தண்ணியில் கழுவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சு சாதம் வடித்து வச்சுருக்கேன். இப்போ இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயை வச்சு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்குன பூண்டு 1 டீஸ்பூன், ஒரு வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்குனது. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். பொடியாக நறுக்குன ஒரு தக்காளி மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், வறுத்து அரைச்ச மசாலா இதிலேருந்து 1 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இது எல்லாத்தையும் இப்படி ஓரமாக ஒதுக்கிட்டு இதில் முட்டை சேர்த்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு முட்டையாக உடச்சி ஊற்றிக்கலாம். இதுக்கு 4 முட்டை சேர்க்குறேன் நான். இப்போ அப்படியே கிளறி விட்டுக்குவோம். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து விட்டு அடுப்பை குறைவான தீயில் வச்சு மூடி போட்டு ஒரு 30 செகண்ட் அப்படியே வேக விடுங்க. இப்போ 30 செகண்ட் ஆகிடுச்சி. ஓப்பன் பண்ணி முட்டையை நல்லா கிளறி விட்டுக்குவோம். இப்போ இந்த மசாலாவோட வடித்த சாதத்தை சேர்த்துக்கலாம். இப்போ பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சாதம் உடையாமல் இப்போ மசாலாவோட சேர்த்து கிளறி விடுவோம்.
இப்போ சாதம் நல்லா கலந்தாச்சு. இதுக்கு சைட் டிஷ்லாம் தேவையில்லை. இது அப்படியே சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தாயார் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.